கார் தான் கேட்டேன். ஆனா கத்தர் பாத்தீங்களா பென்ஸ் காரே தந்திருக்காரு. எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா? அப்பா அத்தாவே உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அழகான காரு. பாப்பா 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 நான் 800 காரை கேட்டேன். ஆனா பென்ஸ் காரா வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு ரவுண்ட் ஓட்டி தான் பாப்போமே. கார் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜையா பண்றது. ஏறி போவோம் வாங்க. கர்த்தாவே உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் 800 காரை தான் கேட்டேன். ஆனா எனக்கு சூப்பரான ஒரு பென்ஸ் காரை கொடுத்திருக்கிறீர். நான் இந்த காரை உங்களுடைய ஊழியத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். சோதம் அப்பா சூப்பர் காரு. எங்க கென்னூட் சிஸ்டம் என்ன மியூசிக் பிளேயர் தெரியுமா? சூப்பர் ஃபாரின் செட். நான் நினைக்கவே இல்லை 800 கார்ல கூட இது கிடைக்காது. பென்ஸ் கார் வந்து வரீங்களா சூப்பரா போலாம். வாங்க 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 வாங்க. போட்டு பாட்டை போட்டு விட்டாதான் என்ன ஆகுது? ஏசி இருக்கு, ஏசி யூஸ் பண்ணாம என்ன ஒரு காத்து, என்ன ஒரு கூலிங். அப்பா ஒரு ரவுண்டு தான் ஓட்டுவோமே. காலையில தானே உங்களை கூப்பிட்டேன். நான் 800 காருக்கு ஜோம் பாத்தீங்களா? எனக்கு கரெக்டா பென்ஸ் காரே கொடுத்துட்டாரு. வாங்க வாங்க ஒரு ரவுண்ட் ஓட்டலாம். வாங்க 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 ஏறி உட்காருங்க. அட பாஸ்டர் நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக ஏறுறீங்க. ஏறி உட்காருங்க. வாங்க வாங்க ஒரு ரவுண்ட் ஓட்டலாம். பாஸ்டர் கார்ல சினிமா பாட்டே இல்ல தெரியுமா? ஆமா பாஸ்டர் நல்லவனா இருக்கும். புஸ்தகம் சூப்பர் கிறிஸ்டியன் பாட்டு. கேளு வைக்கிறேன் பாட்டு பாஸ்டர். ஒரு ரவுண்ட் ஓட்டலாம். இந்த ரோடு ஒரு வாரமா இப்படிதான் கெட்டு கிடக்கு. இன்னும் ஒரு மாசத்துல ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஆட்சி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏசி காத்துல வருதா? பின்னாடி இருந்து வரும். பின்னாடி இங்கே குடிங்க. சூப்பர் பென்ஸ் கார். வாட ஏற உட்கார ஒரு ரவுண்ட் ஓட்டலாம். வாட ஒரு பாஸ்டர் பின்னாடி போடா பிசினஸ் ஒண்ணு வாடா பாஸ்டர் டேய் வாடா பிசினஸ் ஆமா கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கீங்களா? நம்ம பிசினஸ் கொஞ்சம் மேட்டர்ல பேசணும். காசு கிடைக்குங்க. வா சீக்கிரம் வாடா. பாசம் மன்னிச்சுக்கோங்க. பின்னாடி ஏசி வருது. நம்ம 3 சீட்டுக்கு தான் ஏசி இருக்கு. நல்ல சூப்பர் காத்து வரும். சரிங்களா? பென்ஸ் காரா புது காரா எப்படி இருக்கு பாத்தியா? சூப்பர் கார். என்ன ஜம்முன்னு இருக்கு. வா ஒரு ரவுண்ட் ஓட்டலாமா? புது கார்ல டயர்ல போயிடும். மெதுவா போலாம். எப்படி இருக்க? சௌக்கியமா? அப்புறம் அப்பா அம்மா சௌக்கியமா? தாத்தா பாட்டி அந்த பாட்டு வீட்டு அந்த புள்ள புதுக்கார வாங்கிருக்கேன். சும்மா வா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். வா கொஞ்சம் தள்ளி இதுலயும் பின்னாடி ஏசி வரும். இங்க ஒரு டிவி இருப்பாங்க. நல்ல பாட்டு. சரி போலாமா? இது புது காரு சூப்பரா போலாம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை பேர்? அப்பா பெரியவர் தெரியுமா? எப்படி இருக்கு? காத்துல நல்லா வருதா? சரி போலாம். ஏசில ஆன்ல தான் இருக்கு. லூசு பையல. டேய் மாப்ள. டேய் வாடா டேய். கார் வந்து கார் புது கார். நம்ம பென்ஸ் கார் வாங்குனேன். இப்போ இன்னைக்கு வாங்குனேன். ஃபர்ஸ்ட்
ரவுண்ட் ஓட்டற வா ஏறி வா ரெண்டு சீட் இருக்கு மூணு பேர் தான் சொல்ற ஏய் நல்லா ஏறி உட்காருடா டேய் இது பாஸ்டரப்பா அவர் ஐயோ டேய் அவர் பாஸ்டர் அவர்தான் வந்து ஏறி உட்கார்ந்தார் பேசாம இரு ஒரு பிசினஸ் மேன் இல்லாட்டி காசே கிடைக்காது சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் அவரு என்னோட சொந்தக்காரப்பா நம்ம அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் தெரியுமா மாமனோட தம்பியோட தங்கச்சியோட பாட்டியோட பாத்து அவரு இது மெதுவா பேசி பார்க்கலாம் பேச பாஸ்டர் கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்களா கொஞ்சம் இறங்கி நில்லுங்க உங்களை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உங்களை திருப்பி பிக்கப் பண்ணி கொண்டு உங்க வீட்லயே விட்டுறேன் சரிங்களா மன்னிச்சுக்காதீங்க மாஸ்டர் மன்னிச்சுக்காதீங்க ஏய் மாப்பிள ஏறு போ ஏறி உட்காரு உட்காந்துட்டீங்களா நல்லா எப்படி இவன் நம்ம பிசினஸ் மேனு நம்ம சொந்தக்காரர் தெரியுமா இல்ல பழகப்பட்டுக்க போலாமா போலாம் ஓகே ஏசிக்கு பாரு பின்னாடி வருது ஓகே சரி போலாமா Go fast man. ஏய் இருடா போல டைம் வேஸ்ட் ஆயிடுதுடா இரு டாப் கியர் போட்டா தான் வண்டி போகும் ஓகே man ஓகே நம்ம பார்த்த இந்த சம்பவம் நம்ம உலகத்துல கண்ணீர்லயும் கசப்புலயும் இருக்கும்போது ஆண்டவரை ஊக்கமாயி உண்மையாயி தேடுறோம். ஆனா அப்புறம் ஆண்டவரை மறந்து போயிடுறோம். முதல்ல எல்லா நிலையிலும் வந்துட்டு ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் முதலிட கொடுக்கறது கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையில காரியங்கள் மாறும்போது நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு என்ன ஆகுதுன்னா குறைஞ்சு கொண்டேதான் போயிட்டு இருக்கு. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? உலக காரியங்களுக்கும் உலக நண்பர்களுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே முதலிடம் கொடுக்குறோம். ஆண்டவருக்கு யாரும் முதலிடம் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இப்ப பாத்தீங்க இல்லையா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க என்ன அவங்களுடைய மரணத்துக்குள்ளாக போயிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதனால அவங்களோட முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு முடிவு பரியந்தம், ஆரம்பத்துல மட்டும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங்ல நம்ம எவ்வளவு தேவன் மேல அன்பா இருக்கோமோ அந்த அன்பு முடிவு பரியந்தம் நம்ம அவர் மேல அன்பா வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக தேவன் நம்மை நம்ம எங்க போனாலும் எங்க சென்றாலும் கர்த்தர் நம்மளை அற்புதமாக வழி நடத்துவார். அழகாக நடித்து காட்டின மாணவர்களுக்கு நன்றி.